இருந்து வரேன். ஸோ யூஸ்வலாக வந்து நமக்கு எந்த இடத்துல பை பண்ணணும்னு தெரியணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியணும், எந்த இடத்துல டார்கெட்டுன்னு தெரியணும். பட் இதில் வந்து டார்கெட் வந்து சிக்னல் டு சிக்னல் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பட் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது மந்த்லியிலேருந்து நான் வரேன். இப்போது மந்த்லியில் வந்து இப்போ பை, ஆனால் பை எந்த இடத்துல இருக்குது, அந்த பையோட லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஐடியலாக நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியாது இப்போ. ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து இது வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் இந்த கேண்டில், இந்த இது வந்து இவ்வளவு தூரம் இது வரும். ஸோ இப்போ எனக்கு ஷார்ட் டேர்ம்ல இந்த என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு அடுத்த டைம் ஃப்ரேம்க்கு வரணும். ஓகே, ஸோ இப்போ வீக்லியில் என்ன இருக்கு? வீக்லியில் வந்து இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனா வந்து ஆக்ட் ஆகும் இந்த லைன். ஓகேவா? ஸோ இப்போ வீக்லியில் வந்து ட்ரெண்டு பை, ஆனா இது இதுக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா இது செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மந்த்லி பை, வீக்லியில் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, இதுக்கு மேலே இருந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும். சரி, ஓகே, நம்ம டெய்லியில் போகலாமா அப்படின்னா டெய்லிலையும் பார்த்தீங்கன்னா செல்லில் தான் இருக்கு. ஸோ இது வந்து ட்ரெண்ட் இன்னும் வந்து நமக்கு டெய்லிலையும் வந்து செல்லில் இருக்கும்போது இங்கேயும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதாவது இந்த மந்த்லியில், வீக்லியில், டெய்லியில் மூணுத்துலேயுமே வந்து நீங்கள் பை சைடே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 4 ஹவர் வரேன். இதுலேயுமே செல் இருக்கு. ஸோ இருக்கிற எல்லா ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் செல்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க இப்போவும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ 1 ஹவர்லையும் செல்ல தான் இருக்கு, 30 மினிட்ஸ்லயும் செல்ல தான் இருக்கு, 15 மினிட்ஸ்லயும் செல்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல பை வந்தது அப்படின்னா அகைன் 1 ஹவர் வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். அகைன் அந்த இடத்துல என்ன உங்களுக்கு அடிஷ்னலா வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ 1 ஹவருக்கு மேல உடைச்சி, அவரு சார் எக்ஸ்பிளைன் பண்ணாருங்களா, அந்த உடைச்சி அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டல் வச்சுது அப்படின்னா அதுக்கு மேல வந்து நீங்க அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுத்துட்டு போகலாம். மற்றபடி இவ்வளோலாம் எனக்கு காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல வந்து இன்ட்ராடேல நீங்க வந்து செல்லு இருந்தது அப்படின்னா அந்த சைடில் வந்து செல்ல தான் இருக்கணும். அதே மாதிரி 4 ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லில் இருந்ததுன்னா அது வந்து ட்ரெண்டு அகைன் மாறுற வரைக்கும் நம்ம அந்த சைடு தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை நான் ரொம்ப லாங் டேர்ம் பொசிஷனலாக போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் டெய்லி வீக்லியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெய்லி அண்ட் வீக்லி அண்ட் தென் 15 மினிட்ஸ் வந்து இன்ட்ராடே, 4 ஹவர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு. இப்படிதான் இதை வந்து சார் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும். 15 மினிட்ஸ்லனா அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு அப்புறம் எடுக்கணுமா? இன்கேஸ் எடுக்கணும்னா இல்லை இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் இல்லை சார், இந்த சிக்னல் தான் சார். ஓகே. இப்போ நான் இன்ட்ராடே சொல்றேன். இன்ட்ராடேக்கு இன்ட்ராடேக்கு கிடையாது. இப்போ இன்ட்ராடேக்கு இப்போ 15 மினிட்ஸ் சிக்னல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். பட் நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றேன்னா, சி நான் இதை வந்து என்னன்னா நீங்க ஏற்கனவே ஒரு லாஜிக் வச்சிருப்பீங்கல்ல, அது கூட மட்டும் இது பண்ணீங்க. ஏன்னா நீங்க இது ரொம்ப உங்களுக்கு டெம்ப் பண்ணும் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஏன்னா 15 மினிட்ஸ் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல வச்சீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் வந்து கட்டாயம் வந்து ஒரு 100% கிட்ட போயிடும். ஓகேவா? அதனால நீங்க வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, அது 15 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. வெறும் 15 மினிட்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வச்சு அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட லாஜிக்கை ஏற்கனவே நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா அது கூட வந்து அப்ளை பண்ணீங்க. 15 மினிட்ஸ் நீங்க இந்த இதுவை உடைக்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இது இது பாருங்களேன், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே இது எவ்வளவு புஷ் பண்ணுது பாருங்க, இதால உடைக்க முடியல பாருங்க. ஓகேங்களா? இது 5 மினிட்ஸ்ல வந்து இது பைக் கொடுத்துருச்சு. ஓகேவா? இது வந்து 15 மினிட்ஸ் வந்து இன்னும் உடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் எங்க இதுக்கு 30 மினிட்ஸ்ல இப்போ இது உடைச்ச உடனே இங்கேயும் செல்ல இருக்கு. இப்போ இதுவும் என்ன பண்ணும், புஷ் பண்ண ட்ரை பண்ணும். 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா இங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 4 ஹவர், இப்போ 4 ஹவர்ல வந்து செல்லுல தான் அது பாருங்க, இது வந்து இங்க செல்லு இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க வச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். ஆக்சுவல் பை எங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு மேல போனாதான் 25,550க்கு மேல போனா மட்டும்தான் பை. அது முன்னில் வந்து நீங்க சின்ன சின்னதா வந்து ஓகே அந்த சின்ன சின்ன பாயிண்ட் வந்து நீங்க பிடிச்சிக்கலாம். இல்ல நம்ம அந்த வெறும் 15 மினிட்ஸ் வந்து வந்தது அப்படின்னா சிக்னல் டு சிக்னல் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது கரெக்டா சிக்னல் வந்ததுன்னா வந்துடணும். அது வந்து செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. சார் 7th நவம்பர் என்ன இது நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப லேகிங் இண்டிகேட்டர் தானே பிரதர், ரொம்ப நேரம் ஆகுங்க. இப்ப நீங்க 15 minutes 7th நவம்பர் பாருங்க சார். எது எப்படி சார் இது லேகிங்ன்றீங்க? புரியல.
இல்ல இல்ல உங்களுக்கு சிக்னல் வர்றதுக்கு ரொம்ப 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் போயிருமே. ஆப்ஷன்லாம் இதை வச்சு எப்படி எடுப்பாங்க? அது கஷ்டம் ஆச்சுல. இல்ல நீங்க இங்க பாருங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ். இது எங்க சார் கொடுத்துருக்குது? 51. இது எங்க சார் எக்ஸிட்? 176. செல்ல இது எங்க சார் கொடுத்துருக்கு? 380. இது எங்க சார் கொடுத்துருக்கு? 43. ம். இங்க பாருங்க 718. 361. இல்ல கலர் மாறுறது எக்ஸாக்டா இங்க நீங்க பிரைஸ் கீழே வந்த அப்புறம் கலர் மாறும். சார் அது ஒன்ஸ், அதாவது வந்து இது வந்து ரீபெயிண்ட்லாம் ஆகாது சார். இது ஒன்ஸ் சிக்னல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இல்ல கரெக்ட். பட் அந்த சிக்னல் மாறுறதுக்கே பிரைஸ் மூவ்மெண்ட் அந்த லெவல்ல இருந்து ரொம்ப நல்லா மூவ் ஆன அப்புறம் தான். சரி ஓகே பாருங்க. ஆமா சார். ஏன் அது எதனாலனா உங்களுக்கு வந்து அந்த லெவலை உடைக்கிறதுக்கு அது ஸ்ட்ரகிள் ஆகுது. சி இது 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 ரொம்ப இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி இது வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட ஐல இது பிளாட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ வந்து இதுவாகும்? இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா தானே சார், அப்போ அது ஸ்ட்ரகிள் தானே சார் ஆகும் அது. ஸோ அதான் சார் நான் இது எது சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ட்ரெண்ட் டைரக்ஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணீங்க. வேற எதுவும் நீங்க ட்ரேட் பண்றதுன்றது வந்து நீங்க என்ன லாஜிக் வச்சிருக்கீங்க அதோட இதை கம்பைன் பண்ணி பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க வச்சிருக்க இண்டிகேட்டரோட இது பண்ணும்போது இது எப்படி எஃபெக்டிவா இருக்குன்றது நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார், கேட்கலாமா? சொல்லுங்க சார். இது என்ட்ரியில வந்து ஆக்சுவலி இந்த கிரீன் கேண்டில்ல தானே சார் என்ட்ரி வந்திருக்கு. ஆனா நீங்க முன்னாடி 2 கேண்டில் முன்னாடி முன்னாடி வைக்கிறீங்க. லைன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, வெர்டிகல் லைனை. இப்ப கீழே வந்து வெர்டிகல் ஒரு ப்ளூ கலர் டாட் வந்திருக்குல்ல, ஒரு ஏரோ மார்க் வந்திருக்குல்ல சார், எங்க இங்கேயா சார்? என்ட்ரி முன்னாடி. சார் அது வந்து பை ஸ்டாப் லாஸ், சிக்னல். இது ஏடிஆரோட இது சார். அது வந்து நீங்க சரி, பை ஸ்டாப் எங்க லாஸ் சார் பண்ணணும்? பை எங்க சார் பண்ணணும்? அந்த லைன் கிராஸ் பண்ண உடனே பண்ணிடலாமா? சார். இது வந்து இதை பாரு சிக்னல் கொடுக்குதுங்க பாரு சார். ஆமா சார். இந்த சிக்னல் தான் சார். இல்ல அந்த அந்த சிக்னல் வந்து அந்த பெரிய கிரீன் கேண்டில்ல தான் வருது, கரெக்டா? ஆமா நமக்கு சார். இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து உங்களுக்கு அந்த கிரீன் சேஞ்ச் ஆகுது, செகண்ட் கேண்டல்ல என்ட்ரி கொடுக்குது. இது ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. இது முடிஞ்ச உடனே என்ட்ரி எடுத்துக்கலாமா? சார் நான் எடுத்துக்கிறதுக்குலாம் சொல்ல சார், நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து செகண்ட் கேண்டில். இதுல செட்டிங் கொடுத்துருப்பான் சார். அவன் ஒன்றும் இல்லை, அவன் என்ன சொல்றான்னா அந்த ஆம்பிளிடியூட் அந்த டிவியேஷன் கொடுத்துருக்கான் தெரியுங்களா? இந்த ஆமா ஆம்பிளிடியூடுன்றது ஃபர்ஸ்ட் கேண்டல்னு அர்த்தம். இப்போ நான் இதை ஒன்று வச்சுட்டேன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு மூவ் ஆயிடும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இதுவா தெரியுதுங்களா? ஆமா சார். ஓகே. இது பேசிக்கா என்ன சொல்லுதுன்னா, ப்ரீவியஸ் கேண்டில் ஐய உடைச்சுது அப்படின்னா உடனே நீ வந்து என்ட்ரி கொடு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் கேண்டல்னா. செகண்ட் கேண்டல்னா இது வந்து ஹையர் ஐ லோயர் லோ கான்செப்ட் தான். ஓகேங்களா? சரி. நம்ம ஹையர் ஐ லோயர் லோ வந்து வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரக்சரலா பார்ப்போம் நம்ம. கரெக்ட் சார். சரிங்களா? இது வந்து கேண்டில்லே வந்து உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுக்குது. ஸோ பேசிக்கா நீங்க இப்போ பாக்குற அந்த அந்த ஒரு சார்ட்ல வந்து ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட லைக் அது லோயர் லெவல் தான் உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் என்னன்னா உங்களுக்கு ஹையர் ஐ உடைக்கும் போது, ஓகே எனக்கு ஹையர் ஐ உடைக்குது அப்படின்றது இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுக்குற இடத்துல வந்து 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். அப்போ 4 கேண்டலுக்கு மேல ஹையர் ஐ உடைச்சதுன்னா, அதே மாதிரி 4 கேண்டலுக்கு கீழே வந்து லோயர்ல உடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சிக்னல் கொடுக்கும். சூப்பர் சார். இப்ப நீங்க நீங்க ரெண்டு ரெண்டு டோட்டல் வச்சு ட்ரெண்ட் எடுக்கணும். உங்களோட மந்த்லி recommendation வந்து வந்து சார் வீக்லி எல்லாம் டவுன் 15 தானே சொன்னீங்க? மினிட்ஸ்ல 2 வச்சு எடுக்கணும்னு ஆமா, சொல்றீங்க. டோட்டல் ட்ரெண்ட் டவுன் தான் எப்படி சொல்றீங்க? மந்த்லி சிபிஆருக்கு மேல எல்லாம் இருக்கு பிரைஸ். எப்படி சார். அதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சிபிஆர் பேஸ் பண்ணி சிபிஆர் அது இதெல்லாம் ஓகே சார். நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். சரிங்களா? பட் இது வந்து கரெக்டான இடத்துல வந்து நம்ம தப்பான இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எந்த இடத்துல வந்து வெளியில வரோம் அப்படின்றத வந்து நீங்க சொல்ற மாதிரி சிபிஆர் லெவல்ல வந்து உங்க லாஜிக் படி அது வந்து பைன்னு நினைச்சா கூட இதுல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் பை கொடுத்தாதான் சார் பை என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல கரெக்ட். இப்ப ஒரு மந்த்லி சிபிஆர் விட கீழே வரல பிரைஸ். ஸோ மந்த்லி நீங்க சார் டவுன் சிபிஆர்ன்றது வந்து என்ன சார், நீங்க வந்து ஹைலோ ஆவரேஜ் தானே? பிவட் தானே? ஆவரேஜ். ஆவரேஜ் ஆமா ஆவரேஜ் ஆவரேஜ். தானே? ஆமா ஆவரேஜ். ஸோ இதுவும் அது வந்து மேல தானே பாத்தீங்கன்னா, இருக்கு. ஆமா இதுவும் வந்து எஸ்எம்ஏ பிளஸ் வந்து ஏடிஆர் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு, கிரியேட் பண்ணவங்க. கரெக்ட். பட் எனக்கு மதன் தெரிஞ்சு நீங்க மந்த்லி டவுன் ட்ரெண்ட்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன். நான் அது சரியா சார் மந்த்லி இல்ல பண்ணா
போன சார் மாசம் மந்த்லி டவுன் ட்ரெண்ட்னு கீழ சொல்லல வந்து சார், நானு மந்த்லி டவுன் ட்ரெண்ட் சொல்லல, மந்த்லி பை ட்ரெண்ட். ஆனா வந்து மந்த்லி பை லெவல் கிடையாதுன்றேன். சோ மந்த்லில நீங்க பை பண்ணணும்னா நீங்க இந்த மந்த் நீங்க மந்த்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் லெவல்ல கட் பண்ணாதான் பை பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஓகே சுபு சார், புரியுது. சாரி சுபு சார், ஆக்சுவலா அவர் வந்து மந்த்லி ஓபன் ஆனதுக்கு கீழே இப்ப இருக்கிறதுனால இது பை கிடையாதுன்னு சொல்றாரு சார். மந்த் ஓபன் ஆச்சுங்க இல்லையா, இந்த மந்த் ஓபன் கேண்டில் கரெக்ட். மந்த்லி அது ஹை கட் வந்து பண்ணாதான் ரெட்டா அவருக்கு பைன்னு சொல்லுவாரு. மாறினதுனால அது கிரீனா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றாரு சார். ஆமா, அது நான் வெறும் கேண்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னது வந்து அதான், ஒரு ஓப்பனுக்கு கீழே வந்து நீங்க எந்த சைடுல ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கோ அந்த சைடுல வந்து தான் மார்க்கெட் வந்து ஏன்னா அந்த புஷ் பண்ணும். கேண்டில் இப்போதைக்கு பியர் கேண்டிலா இருக்கு. ஸோ அது ம். ரேட் அது வந்து கிரீன் கேண்டிலா மாறக்கு ஓப்பனுக்கு மேல இப்ப இருக்கிற லெவல் இருந்தா ட்ரெண்ட் மாறும், இல்லைன்னா அது வரைக்கும் லோயர் லோ போறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சார். அவர் ஆமா, அதே மாதிரி இன்னும் என்ன ஒரு சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ 15 மினிட்ஸ்ல என்ன இருக்கு, இந்த இடத்துல இந்த கேண்டில் என்ட்ரி முடிஞ்சிருக்கு. இப்போ ரிவர்ஸ் கிடைச்சிருக்குது இல்லைங்களா? இல்ல இன்னும் சிக்னல் வரல உங்களுக்கு. ஓ, உங்களுடைய அந்த ரெட் கலர் லைன் மாறணுமா? ஓகே. ஓகே, ஓகேங்களா. இப்போ பாருங்க, இது வந்து 30 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பனுக்கு மேல ட்ரேட் ஆகுது. 1 ஹவர்ல ஏற்கனவே ஓப்பனுக்கு மேல தான் ட்ரேட் ஆகுது. 4 மினிட்ஸ்ல வந்து 4 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து 4 ஹவருக்கு மேல போனாதான் நான் பைன்னு சொன்னீங்களே, லைக் இப்போ இந்த 4 ஹவருக்கு மேல இந்த அப்பதான் அந்த கேண்டலுக்கு போக சிக்னல் சான்சஸ் மாறும். இருக்கு. நீங்க வந்து 4 ஆமா ஹவர் கேண்டில ஆமா ரெஃபரன்ஸ் கேண்டிலா ஆமா. வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க 4 ஹவர் கேண்டல இது உடைக்க சான்சஸ் இருக்கா? இப்போ இந்த 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் இது 4 ஹவர் கேண்டல உடைக்க சான்சஸ் இருக்கா? லெவல் இது பாருங்க, பாயிண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ். இது வந்து பாருங்க 25,500ல இருந்து 25,600 120 பாயிண்ட், 650. இவ்வளவு பாயிண்ட் அது உடைக்க, இவ்வளவு பாயிண்ட். அதாவது உடைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ப்ராபபிலிட்டி வேணா நீங்க வச்சுக்கலாம். இப்ப அப்போ சப்போஸ் எவ்வளவு பிரஷர் வேணும் உங்களுக்கு? இப்ப வந்து இப்ப கீழே வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஃபுல் ஃப்ரெஷ்ஷா பையர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேல ஒரு பெரிய கேண்டில் வைக்கிறாங்க இல்லைங்களா, 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் உங்களுடைய ஆமா சிஸ்டத்துல வந்து அது மாறும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆமா, அது மேலையும் போல, ஏன் மேல போக கூடாதுன்னு கட்டாயம் இருக்கா? 4 ஹவர்ஸ்ல இப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கலாம். 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சு இப்ப 15 வந்து நிமிஷம் பை ஏன்னா பை ஒரு 5 வந்து மினிட்ஸ்ல போலாம். ஆரம்பிச்சு சார் சாரி அதுதான் சார், அது போச்சு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி உடைச்சி அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லா க்ளோஸ் வைக்கணும் சார். ஓகேங்களா, இது வந்து அந்த ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்தாதான் வந்து உங்களுக்கு அது வந்து இப்போ ட்ரெண்ட் உங்களுக்கு அந்த சேஞ்ச். கீழே செகண்ட் ஆமா டபிள்யூல சார், அது நடந்தது லோயர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்களா? இருந்தானே ஸ்டார்ட் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம்ல இருந்தானே எதுவுமே ஸ்டார்ட் ஆகும். சார் அதுதான் சார், நான் நீங்க வந்து இது இப்படிதான் போகும்னு நான் சொல்லல. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்ல வந்து இப்போ அது பை இருக்குங்களா, இப்போ பை ஃபாருது அப்படின்னும் போது 30 மினிட்ஸ்லயும் பை வரணும், 1 ஹவர்லயும் பை, இது ரெண்டுலயும் பை வந்தாதான் 4 ஹவர்ஸ் உடைக்க சான்சஸ் இருக்குன்றேன். ரெண்டு இடத்துலயும் செல்லு இருந்து அதை மீறி வந்து அது 4 ஹவர்ஸ் உடைக்க சான்சஸ் இல்ல. அப்ப நீங்க அது அப்பனா பார்த்தா எந்த டைம் ஃப்ரேம்லயும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? 4 அதுதான் ஹவர்ஸ் சும்மா உட்காந்துருக்கோம். 4 ஹவர்ஸ் உடைக்கிறது. மதன் சார், அது எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கேல்பிங்க்கு போறாங்க, ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள என்ட்ரியை முடிக்க போறவங்களுக்கு இந்த 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் ஒத்து வராது, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, நீங்க So அது based on their நான் time வந்து frame, இப்போ ஆமா நீங்க நான் அதை 4 ஹவர்ஸ்ங்கிறது வந்து மேபி 1 வீக் 2 வீக் நீங்க ஹோல்ட் ஆ பண்றவங்க வேணா அந்த ஆமா டைம் சார், ஃப்ரேம் நான் யூஸ் அதுதான் மேடம், பண்ணலாம். நான் ஃபர்ஸ்டே நீங்க சொல்லிட்டேன்ல, அதுதான் அதெல்லாமே தான் 15 இப்போ சார் மினிட்ஸ்ன்றது வந்து அதான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இன்ட்ராடேன்னும் போது நீங்க 15 மினிட்ஸ் எந்த சைடுல இருக்கோ அந்த சைடுல இருக்கிறது தான் பெஸ்ட்ன்ட்டேன் நான். இது எல்லாரும் ஓகேங்களா, அதுதான். ஓகே. சரிங்களா. நான் வந்து 4 ஹவர்ஸ்ன்னும் போது நீங்க லாங் டேர்ம்க்குன்றதை நீங்க திங்க் பண்ணலாம். பட் வந்து 15 மினிட்ஸ் லைன் வந்து லைக் பை கொடுத்தது இல்ல செல் கொடுத்ததுன்னா அந்த டைரக்ஷன்ல இருக்கிறது ப்ரிஃபரபிள். கரெக்ட். ஓகே, இப்ப அது வந்து என்னன்னா ஒரே நிமிஷம் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஆக்ஷன் அப்படியே கீழே இன்னொரு டபிள்யூல நடக்கிறதையும் கம்பேர் பண்ணுங்க. அது வந்து ஒரே நாள்ல தானே மாறி இருக்கு உங்களுக்கு. எது மேடம்? அந்த லோயர் அந்த 7ஆம் இடத்துல தேதி 7ஆம் தேதி ஆமா அதான் சார். அந்த ஓகே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பிளேயர் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இது செல் சிக்னல் தான் யோசிச்சுட்டு இருந்தா அவங்க சுத்தமா அவங்க வந்து ஒரு செல் சிக்னல் இல்லையா மேடம்? இதான் பை கொடுத்துருச்சேன் மேடம் 11:30க்கு. இல்ல அதுக்கு முன்னாடி அது வந்து உங்களுக்கு எந்த அந்த 4 ஹவர் வந்து எந்த டைம் 9:15 கேண்டிலா இல்ல 3:15 கேண்டிலா? 4 ஹவர்ஸ் வைங்க சார். 4 ஹவர்ஸா? 4 ஹவர்ஸ்ல தான் சார். ஓகே. இப்போ பொசிஷனலா செல் தானே இருக்கணும் மேல இருந்து. இந்த இடத்துல இல்ல இந்த இது இங்க இல்ல, பாருங்க இதுக்கு மேடம், முன்னாடி இது ஸ்விங்கிங் சார், இதுக்கு முன்னாடி ஸ்விங். இதுக்கு முன்னாடினா அந்த லோயஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இடத்துல 9:15 டைம் வந்து நமக்கு செல்லுல தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு டைம் ஃப்ரேமா பார்க்கலாம். 4 ஹவர் இங்க இருக்குங்களா,
1 hour 1 ஹவர்லயும் வந்து பை வந்துருச்சுங்களா? ஆ 30 மினிட்ஸ்லயும் பை வந்துச்சுங்களா? 15 மினிட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் பை தானே ஸ்டார்ட் ஆச்சு, அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆமா ஆமா, சரி அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு வந்து லோயர் லெவல் இருக்கும்போது 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்க வந்து ஆமா 4 ஹவர் ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த 15 இல்ல மினிட்ஸ் மேடம், அது ஸ்கேல்பிங் போறவங்க நீங்க வந்து வந்து 4 ஹவர் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, பொசிஷனல் இல்ல அந்த 4 ஹவர் இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து எடுக்கிறீங்க, ஓகேவா? இந்த 15 மினிட்ஸோட ட்ரெண்ட் 4 ஹவர்ல கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். பட் இதுலயே வந்து நீங்க அது செல்லு கொடுத்துச்சு அப்படின்னா அது உடனே அந்த வந்துடணும் இடத்துல சீக்கிரமா என்ட்ரியை முடிக்கணும். ஸோ அதாவது அதனால நான் லாங்கா சிம்பிளா என்ன பொசிஷனா சொல்லிட்டேன். வைக்க முடியாது. ஆமா, அதான் சிம்பிளா என்ன சொல்லிட்டேன், இன்ட்ராடேல போது 15 மினிட்ஸ் எந்த சைட்ல ட்ரெண்ட் இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே அப்படின்றேன். ஓகே காட் இட். சரிங்களா? நான் வந்து நீங்க இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு ஒரு ரீசன் வந்து அதுதான். நீங்க வந்து 4 ஹவர்ஸ்க்கு மேல இப்ப இந்த ட்ரெண்ட் இவ்வளவு தூரம் போனதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க இங்கெல்லாம் 15 மினிட்ஸ் வந்து செல்லு வந்திருக்கு, ஓகேங்களா? அது வந்து ஆனா ஒரு இன்டர்னல் செல் இது இருக்கு, சிம் அதுதான் இருந்துட்டே சொல்றேன், தான் அது இருக்கும். எல்லாமே வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து அந்த 4 ஹவர் வந்து எவ்வளவு தூரம் கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்றதுக்காக சொன்னேன் நான். ஓகே டாக்டர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹலோ, சார் சொல்லுங்க டாக்டர் சார். சார். ஓகே, கேக்குதா? ஓகே ஓகே. சொல்லுங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இந்த இண்டிகேட்டர் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்படி வந்து ட்ரேடிங் வியூவில் நான் கூட போட்ட வரல ஆக்சுவலாக உங்களோட இதை. எனக்கு ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு போட்டால் ஒரு இண்டிகேட்டர் வந்துச்சு, நான் ஆன் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சோர்ஸ் கோட் போய் பார்த்தேன். சோர்ஸ் கோட் ப்ளஸ் வந்து அவங்க என்ன சொல்றீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பேசிக்காக வந்து இட் ஒர்க்ஸ் லைக் அ சூப்பர் ட்ரெண்ட், கரெக்டுங்களா? ஸோ சூப்பர் ட்ரெண்ட் வந்து பேசிக்காக நமக்கு தெரியும், ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ப்ளஸ் வந்து அதோட ஏடிஆரை வந்து கால்குலேட் பண்ணி பண்ணுது. இந்த இண்டிகேட்டருமே ஏடிஆரை பேஸ் பண்ணியிருக்கு, ஆமா, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் உங்களோட இண்டிகேட்டர் போடுங்களேன். உங்களோட இண்டிகேட்டரு இது இருக்கு சார், ஆஃப் ஏற்கனவே இங்க ட்ரெண்ட் இருக்கு. இருக்குல்ல, ஆஃப் ட்ரெண்ட் இருக்கு இது இது ஏற்கனவே இது தான் ஆஃப் இருக்கு. ட்ரெண்ட் தானே போட்டிருக்கீங்க? ஆமா, நான் இப்போ சும்மா சூப்பர் ட்ரெண்டையும் ஆட் பண்ணேன். என்ன இல்லை இல்லை, எதனால? சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஆஃப் ட்ரெண்ட் போட்டிருக்கீங்கல்ல. ஆமாங்க சார். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பை கேண்டில் வந்திருக்குல்ல, அதை மார்க் பண்ணிக்கங்களேன். இப்போ இதுவா சார்? இப்போ கரண்டா இப்போ கீழே இப்போ பை கேண்டில் வந்திருக்குல்ல, கரெக்டாக அதை ஹரிசாண்டல் லைன் ஓகே. போட்டு வெர்டிக்கல் லைன் போட்டு மார்க் பண்ணிடுங்களேன் எந்த கேண்டில் அப்படின்னு. வெர்டிகல். ஓகே. அந்த பேண்டுக்கு அதுவும் மேல வந்துருச்சு, இன்னும் இன்னொரு பை சிக்னல் இருக்கு வரல. பாருங்க. இப்போ ரீசெண்டா பை வந்திருக்கு பாருங்க, ஒரு 4 கேண்டில் முன்னாடி. இதுவா? அந்த கேண்டில் பை வந்திருக்கு. சார் இது பை பை வரல வந்திருக்கா? சார், பை இன்னும் வரலைங்களே 15 மினிட்ஸ்ல. ஓகே ஓகே, இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இங்க ஓகேங்களா? தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் செல் எங்க வந்திருக்கு மார்க் பண்ணுங்க. செல்லு இங்க ட்ரையாங்கிள் தான் வந்திருக்கு. வந்திருக்கு. அதே மார்க் பண்ணிடுங்க ரெட்ல. ஓகே. ஸோ நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்ட்ல இதே மாதிரி வந்திருக்கான்னு பார்க்கலாம். இது ஆஃப் பண்ணிடுங்க சார். சூப்பர் ட்ரெண்ட் ஆன் பண்ணிங்க. சூப்பர் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிலே தெரியுது, கரெக்டுங்களா? ஆமா, நீங்க அதுதான் நான் போயிட்டு செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க சூப்பர் ட்ரெண்ட்ல. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஏடிஆர் மல்டிப்ளேயர் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப் ட்ரெண்டில். அது 2 போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வராது, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. கொஞ்சம் அப்படியே முன்னாடி தள்ளுங்க. இப்போ நம்மளோட இப்போ இருக்க பையன்ஸ் இல்லை. ஓகே ஓகே போட்டுங்க, 2 போட்டுங்க. 2 தான் போட்டிருக்கேன் சார். போட்டிருக்கீங்கல்ல. இப்போ வந்து எங்கே வருது பை சிக்னலு? பை இன்னும் கொஞ்சம் சிக்னல் இங்க தள்ளி வருது. வந்துருக்கா? கொஞ்சம் தள்ளி வைங்க. 25,487 வந்துக்குது. அதே மாதிரி 25,518ல செல் வந்துருச்சு. தள்ளி வைங்க, உள்ள வாங்க. அப்போ ஸோ டிஃப்ரென்ஸ் கம்மியாயிடுச்சு, கரெக்டா? இந்த ஓகே. அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி சூப்பர் ட்ரெண்ட் போங்க. பையை மூவ் பண்ணிக்கிங்க. எங்க சார்? உள்ளுக்கு வாங்க. டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிட்டே வருது பாருங்க. பை இதெல்லாம் வந்திருக்கு. கரெக்ட். இப்போ 2 கேண்டில் 3 கேண்டில் வித்தியாசம் தான் இருக்கு. இப்போ வந்து திருப்பி சூப்பர் ட்ரெண்ட் போங்க. போயிட்டு அவங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஏடிஆர் லென்த் வந்து 14 டேஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இவங்க 2ஆக மாற்றிருக்காங்க. செட்டிங்ஸில் போய் 2ஆக மாற்றிருங்க. நம்ம இன்னும் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிருவோம். இது ஏடிஆர் வந்து 2ஆ மாத்திக்க சொல்றீங்களா சார்? 2ஆக மாற்றுங்க சார். ஓகே. ஸோ இப்போ பை செல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இப்போ
இட்ஸ் பேசிக்கலி சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். தே ஆர் யூசிங் 2 and 2. நீங்க இப்போ ஆஃப் ட்ரெண்ட் போங்க. ஓகே. இதை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிட்டு ஆஃப் ட்ரெண்ட் போங்க. ஓகே. அதில் வந்து ஆம்ப்ளிடியூட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. ஆஃப் ட்ரெண்டில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 ஆம்ப்ளிடியூட் 2 காமிச்சிருப்பாங்க. சேனல் டீவியேஷன் 2 ஆம்ப்ளிடியூட் 2. இட்ஸ் நத்திங் பட் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் இருக்கிற நார்மல் ஏடிஆர் லென்த்தை 14லேருந்து 2 குறைச்சிட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை 3லேருந்து 2 மாற்றிருக்காங்க. ஸோ தட் தே கேன் ஃபைண்ட் அவுட் ஏர்லி. ஓகேங்களா? ஸோ இதை நான் பார்த்தேன். பட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் ஒரு ட்ரேட் போனேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக உங்கள் இதை யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் எஃபிஷியண்ட்டாக நல்லா பண்ணியிருக்கலாம். நான் வந்து ரொம்ப ஏர்லியாக உள்ளே போயிட்டேன். என்னோட புரியல் என்னன்னா மார்க்கெட்டை யூஎஸ் மார்க்கெட் வந்து நான் ரொம்ப டெக்னிக்கலே பார்க்கல, டு பி ஆனஸ்ட் வித் யூ. ஓகேங்களா? நான் எதனால் போனேன் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு, எல்லா மொமெண்டம் பாசிட்டிவா இருக்கு. சோ அதுக்கு தான் சார் நீங்க எடுத்ததை வச்சு தான் நான் இதை சொல்லவே வந்தேன். அதான் நான் லைக் எக்ஸ்பைரியில பாத்தீங்கன்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு காமிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா கொண்டு போறாங்க. யூஸ்வலா நிறைய வீக்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். நான் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் லாங்ல என்டர் ஆயிட்டேன். ஓகேங்களா? ஆக்சுவலா உங்க இண்டிகேட்டர் பிரகாரம் அது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நான் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போயிருக்கேன். ஆமா. டெக்னிக்கலி I was wrong. Yes. Even though my belief was good. டாக்டர் நீங்க லாங் டைம் ஃப்ரேம்ல உங்க இது கரெக்ட் தான். யூ ஆர் ரைட் ஒன்லி. ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா நான் லாங் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி நான் எக்ஸ்பைரி டேட் போயிடக்கூடாதுல்ல சார். ரெண்டு தப்பு தானே நான் பண்ணியிருக்கேன். அது கரெக்ட். எக்ஸ்பைரி டே இது சகஜம் தானே. இது எக்ஸ்பைரி டே அட்ஜஸ்ட்மென்ட்ஸ். தேர் இஸ் நதிங் டு டு வித் லாங் டர்ம். இது இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஒரு ஸ்டாக் போறோம்னா முதல்ல வந்து ஒரு ஸ்டாக் நம்ம என்டர் ஆகிறோம்னா நம்ம ஃபண்டமெண்டல்ல அதை சூஸ் பண்ணோம். டெக்னிக்கல்ல தான் நம்ம என்டர் ஆகணும். அதே மாதிரி என்னுடைய புரிதல் சரி, என்னோட கான்செப்ட் கரெக்டாக நான் யோசிக்கிறேன், லாஜிக்கல் திங்கிங் ஓகேவா இருக்குனாலும் ஐ திங்க் யூ பெட்டர் சூஸ் சம் இண்டிகேட்டர் டு கைட் யூ டு என்டர். ஒரு இம்பல்சிவா நான் இன்னைக்கு காலைல விழுந்தேன்ல, இம்பல்சிவா போய் காலைல எந்திரிக்கிறது ஓகே. எல்லா மார்க்கெட்டும் நைட் வந்து நம்ம ஒரு யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்து நமக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே நாளைக்கு இப்படியா இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக அவங்க இறக்குன உடனே ஐ சா இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரீ ஆக்குப்பைடாக என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் லாங் போகலாம் அப்படின்னு. ஓகே. அது வந்து இது பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் அதை ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியலைங்களா? பண்ண முடியல சார். அந்த இருங்க ஒரு நிமிஷம். இதில் தானே மதன் ஆஃப் ட்ரெண்ட் என்ட்ரி ப்ளஸ் 0.5 ATR அதானே? ஆமாம். சரி சார், நான் ஷேர் பண்ணலாம்ல? பண்ணுங்க அது ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ். சரி. ஓகே.